ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாண்ட்ரா விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஈவினிங் டைமில் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் பழைய காலத்தில் இது அடிக்கடி செய்து கொடுப்பாங்களாம். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. சரி வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் இதை ரெடி பண்ணி செய்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கருப்பட்டியை தான் எடுத்திருக்கோம். நம்ம கருப்பட்டியை எடுத்து அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு கருப்பட்டி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை பாகு தான் நம்ம எடுக்க போகிறோம். கருப்பட்டி பாகு அது காஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நல்லா சூப்பரான ஸ்மெல்லு வரும். அப்போவே நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். முன்னாடியெல்லாம் கருப்பட்டி காப்பி தான் அதிகமாக போடுவாங்க எங்கள் ஊர் சைடில். ஏன்னா இங்கே பனைமரம் அதிகமாக இருக்கும். அதனால் அதை பயணி எடுத்து அதை கருப்பட்டியாக வச்சு அதை ரொம்ப ஃபேமஸ் இங்கே கருப்பட்டி. அதனால் முன்னாடியெல்லாம் எப்போவுமே கருப்பட்டி இருக்கும். இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் ஆகிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலைக்கு போயிடுறாங்க. அதனால் இது கொஞ்சம் கருப்பட்டி கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி நம்ம எலும்பெல்லாம் நல்லா வலிமையாகிறதுக்கு தான் நம்ம உளுந்தங்களி தான் சாப்பிட போகிறோம். இந்த மாவு என்ன அப்படின்னா உளுந்தையும் பச்சரிசியையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஓகேவா? அதை தான் நம்ம எப்போ வேணாலும் ரெடி பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த ஸ்மெல்லோடி உங்களுக்கு ஸ்மெல்லு வருதா? சூப்பராக அழகான நல்ல கருப்பட்டி மணத்தோடு அழகாக கருப்பட்டி பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் போல், அவ்வளோ மனம். எனக்கு செய்துட்டு இருக்கும்போதே அவ்வளோ டேஸ்டியாக மனம் இருந்துச்சு. நான் கொஞ்சோண்டு எடுத்து குடிச்சும் பார்த்தாச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம் பாகு ரெடி ஆனதுக்கப்புறமா. இதை கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா அதில் குட்டி குட்டியாக குச்சியெல்லாம் இருக்கும் கருப்பட்டியில் அது அப்புறமா நம்ம சாப்பிடும்போது கடி பட்டுடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அதை ஃபில்டரும் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல கருப்பட்டி, அதை ஊற்றிக்கணும். பார்த்து பொறுமையாக ஊற்றுங்க. முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை எடுத்து வைங்க, சரியா? நான் அதில் தப்பு பண்ணிட்டேன். பாத்திரத்தை வச்சுட்டு அது சில்வர் பாத்திரங்கிறதால உடனே ஹீட் ஆயிடுச்சு. அதனால் அப்படி படப்படான்னு வெடிச்சிருச்சு. நல்லா கருப்பட்டியை கூட கொஞ்சம் நேரம் நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. அந்த பவுட்ரு பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதை தேவையான அளவு போட்டுக்கணும். இன்னொன்று, ஒரு கையால் போடையும் இன்னொரு கையால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறேன். உண்மையை சொல்லப்போனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் அம்மா எனக்கு ரெடி பண்ணி தருவாங்க. எனக்கு ஒழுங்காக தெரியாமல் நான் கடகடான்னு மாவள்ளி போட்டாச்சு. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. என்ன பண்ணணுன்னா ஒரு கரண்டியாக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது கட்டி தட்டிடக்கூடாது, ஓகேவா? கட்டி இல்லாமல் அழகாக நம்ம அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரான களி ரெடியாக டைம் ஆயிடுச்சு. இன்னொன்று, உளுந்து சேர்த்துருக்கு பார்த்தீங்களா, உளுந்தும் அரிசியும். அதனால் அது வேகணும். போட்ட உடனே கட்டியாயிரும். நம்மளுக்கு கட்டியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? அதை நல்லா அப்படியே அழுத்தி கரண்டியோட குழிக்கரண்டி இருக்குதுல்ல, அதோட பின்பாகத்தை வச்சு நல்லா அமுக்கி நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, இந்த கூரவு காடியெல்லாம் கிண்டுறதுக்கு மத்து வச்சுருப்பாங்க, கம்பு மாதிரி இருக்கும். அதை வச்சும் இதை கிண்டலாம். நான் அது என்கிட்ட இல்லை. அதனால் இந்த கரண்டியை வச்சே நல்லா நம்மளோட கை வலிக்க வலிக்க அதை நல்லா தேய்ச்சி எடுத்து கிண்டி விட்டுட்டே இருந்தாச்சு. சரி, இப்போ ரெடி ஆகிற பக்குவத்துக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு நீங்களும் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது எலும்புக்கு ரொம்ப நல்லது. வீடியோவை அப்படியே லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.